அறிவியல் என்ன சொல்லுது? குரங்கிலிருந்து மனுஷன் வந்தான் அப்படின்னு. அல்லேலூயா. கவனிங்க, ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஒரு ஆள் கவனிக்கீங்களா? பேசக்கூடாது யாரும். ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னா ஒரு ஆளுக்கு ரத்தம் தேவைப்படுது. அப்ப நம்ம குரங்குல இருந்து ரத்தம் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. ரத்தம் கிடைக்கல, சரி எங்க குரங்க ஏன் குற்றாலத்தை பிடிச்சிட்டு வாங்க, இல்ல மரக்கணத்துல குரங்கு நிறைய அலையை பிடிச்சிட்டாங்க, ரத்தம் கொடுக்க முடியுமா? முடியாது. குரங்கு ரத்தம் வேற, நம்ம ரத்தம் வேற. அப்ப குரங்குல இருந்து மனுஷன் வரல. அல்லேலூயா. ஆமா, அப்படி ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவர் ஏழ்மையா இல்ல, அவரால் என்ன வேணும் செய்ய முடியும். அல்லேலூயா. மனுஷனை உண்டாக்க முடியாதா? மனுஷனை காட்டுல குரங்கு முக்கியம், பெரிய ஆள் ஆகிட்டாரா? அல்லேலூயா. அவன் தேவன் மனிதனை உண்டாக்கினார். கை வைத்து அமைதி சொல்லுங்க பார்ப்போம். அவன் குரங்குல இருந்தா மனுஷன் வரல. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஒரு 10 நிமிஷம் அவருடைய வார்த்தையை நமக்கு என்ன செய்வோம், கடந்து போவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 33 இருந்து நம்ம 31 இருந்து நான் வாசிக்கிறேன். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவராது என்றார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை கவனிங்க. மரியாளுக்கு திருமணமே முடியல. யோசேப்பு என்றவரோடு நிச்சயம் பண்ணியிருக்காங்க, நியமிக்கப்பட்டிருக்கு. ஆனா திருமணம் நடக்கல. கன்னி பெண்ணு தான் நிச்சயம் பண்ணியாச்சு, திருமணம் நடக்கல. அந்த நிலையில தான் தேவதூதன், பரலோகத்திலிருந்து தேவன் அனுப்பின தேவதூதன் காபிரியேல் தூதன் வந்து பேசுறாரு. மரியாளுக்கு தரிசனமானதோடு பயந்துச்சு. அவங்க இருக்கிற இடத்துல ஒரு ஒளி வந்து தேவதூதன் வந்து இறங்கி நிக்கிறாரு. பயங்கரமான வெளிச்சம். இத பார்த்த உடனே பயம் வந்துருச்சு. அப்ப மகளே நீ பயப்படாதுன்னு தேவதூதன் பேசும்போதுதான் தேவதூதன், தேவனுடைய தூதன் தான் மரியாளுக்கு சொல்லுகிற வார்த்தை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 30 வாசிக்கிறோம். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். அல்லேலூயா. நீ பயப்பட வேண்டிய அவசியம் அல்ல, நீ கிருபை பெற்றிருக்கிறாய். என்ன கவனிங்க, என்ன சொல்றாரு பாருங்க, நல்லா கவனிங்க. கர்த்தருடைய வார்த்தை வருது. முதல் வார்த்தை 31ல, நீ கர்ப்பவதியாகி, எடுத்தவன அடி. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. கல்யாணம் முடியாம கன்னி பெண்ணா இருக்கிற மரியாளுக்கு கர்த்தருடைய வார்த்தை எப்படி வருது? நீ கர்ப்பவதியாவாய். பயங்கர சமுதாயத்துல யாரும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. திருமணம் ஆகாமலே கற்போதியான சமுதாயம், ஊர் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நல்லா கவனிங்க. மொத அடி இந்த கர்த்தருடைய வார்த்தைய அது ஏற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம நினைப்போம், எங்க ஊர் மக்கள் எல்லாம் ஒரு பக்கம் போறாங்க, நான் மட்டும்தான் சர்ச்சுக்கு வரேன், உனக்கு மட்டும்தான் கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. உனக்கு மட்டும்தான் இந்த ஆசீர்வாதம். பாருங்க, முதல் வார்த்தை நீ கர்ப்பவதி ஆவாய். இதை தாங்கிக் கொள்ள முடியாத வேதனையாக, பயமாக இருந்தாலும் வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. வார்த்தையான வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் நல்லா இருக்காங்க, நான் மட்டும் இப்படி இருக்கேன் நீ நினைக்க கூடாது. அல்லேலூயா. எல்லாரும் நல்லா இருக்காங்களே நம்ம நினைப்போம், நான் மட்டும் இப்படி இருக்கிறேனே. அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். கை வைத்து அமை சொல்லுங்கப்பா. உனக்கு இந்த உலகத்திலே உனக்கு கர்த்தர் கொடுத்த பொறுப்பை நீ நிறைவேற்றி தான் ஆகணும். இது தப்ப முடியாது. நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் ஒரு வேலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீ கர்ப்பவதி ஆவாய் அப்படின்னு வார்த்தை வருது. இது முதல்ல கஷ்டமா இருக்கு. அடுத்த வார்த்தை என்ன வருதுன்னா பாருங்க, நீ கர்ப்பவதி ஆவாய். அடுத்து நம்ம கர்ப்பவதியான பெண்கள் எல்லாம் நினைக்கிறாங்க, நமக்கு என்ன குழந்தை பிறக்குமோ அவங்களுக்கு தெரியாது. ஆண் குழந்தை பிறக்குமோ பெண் குழந்தை பிறக்குமோ ஒண்ணுமே பயந்துட்டு இருப்பாங்க. என்ன 10 மாசம் வரைக்கும் அவங்க என்ன பிறக்க போதோ அவங்களுக்கு புரியாமலே இருக்கும். ஆனா ஆண்டவர் பேச மரியாதை தெளிவா பேசுறாரு, நீ ஒரு குமாரனை பெறுவாய். ஒரு ஆமை சொல்லுங்க பாப்போம், நீ ஒரு குமாரனை பெறுவாய்.
எல்லாத்தையும் சொல்லி ஆண்டவர் பேச ஆரம்பிச்சா எல்லாத்தையும் உன்னை சொல்லிடுவார். அல்லேலூயா. உன்னை அற்புதமாக நடத்துவார். அல்லேலூயா. எல்லா ஆபத்திலும் உன்னை பாதுகாப்பார். எல்லா நோயும் உன்னை விட்டு விளக்குவார். பாருங்க, நீ கர்ப்பவதியாவாய், நீ பெறப்போகிறது ஒரு குமாரனை. அல்லேலூயா. சரி, குமாரனை பெற்றாச்சு, அதுக்கு என்ன பேர் வைக்கணும் அப்படின்னு நீ எனக்கு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதுக்கு இயேசு என்று பேரிடுவாயாக. வேற என்ன உனக்கு வேணும்? அல்லேலூயா. சரி, இயேசு என்று குமாரனை பெற்றுட்டேன். அவர் இந்த உலகத்துல அந்த குறிப்பிட்ட அந்த இயேசு என்பவர் எப்படி இருப்பார் அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். வசனம் 32ல அவர் பெரியவராய் இருப்பார். அவர் எப்படி இருப்பாரு? பெரியவராய். இந்தியாவில பெரியவர் யாருன்னா குடியரசுத் தலைவர் தான். அல்லேலூயா. உங்க வீட்டுல யார் பெரியவர் உங்களுக்கு தான் தெரியும். அல்லேலூயா. உங்க வீட்டுல பெரியவர் யாரு? புருஷனா, மனைவியா, பிள்ளையா, பையனா, யார் உங்களுக்கு? அல்லேலூயா. எத்தனை ஸ்தோத்திரம். கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய கிராமத்துல, ஒவ்வொரு தனிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில பெரியவர் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு தான். ஒரு அவை சொல்லுங்க பாப்போம். ஆமா, எனக்கு பெரியவருக்கு யாரும் கிடையாது, இயேசு மட்டும் தான் நீங்க சொல்லணும். அல்லேலூயா. இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இயேசு பெரியவரை தான் இருக்கிறார். அது உலகம் முழுவதும் சரி. அல்லேலூயா. எல்லா தேசங்களிலும், அமெரிக்காவிலயா, ஜெர்மனியா, இங்கிலாந்துல, உலக நாடு அத்தனை 200 நாடுகளுக்கு மேல் அத்தனை நாடுகளிலும் ஒவ்வொரு மனிதனுக்கு யார் பெரியவரா இருக்கிறது? ஆண்டவராகிய இயேசு தான் பெரியவர்.